எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பூண்டு வச்சு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் சேர்த்து நம்ம இது தாளிச்சிக்கலாம். ரெண்டு 3 டேபிள் ஸ்பூனுக்கு பாசி பயிரை கழுவி சேர்த்துக்கலாம். பாசி பயிரை சேர்த்து நம்ம இதை வதக்கும். பொடியாக நறுக்குன கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் சேர்த்து ஒரு பெரிய சைஸு கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டு தான். ஒரு 10-15 பீன்ஸ் பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு நம்ம சேர்த்துக்கிறோம். நான் பொடிசாக கோஸு நல்லா அழகாக வெட்டி வச்சுக்கிறேன். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கோஸு சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை கலந்து விட்டுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் நல்லா அழகாக கலந்து விட்டுக்கணும். இதை கலந்தாச்சு. இது கூட கொஞ்சம் சுத்தமாக கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி, நிறைய தண்ணி இல்லை, இதில் சும்மா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கொண்டு விட்டுக்கணும். உப்பு சேர்த்துட்டோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து, தண்ணி நிறைய வைக்கல, தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுக்கிறேன். கோஸ் நல்லா வேகக்கூடாது. கோஸ் நிறைய நான் வேக வைக்கல, அதனால தண்ணி நான் நிறையா சேர்க்கல. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டோம், தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாருங்கள், எண்ணெய் அழகாக கோஸ் ஒரு 50% வெந்தால் போதும். எல்லாம் வெந்துருச்சு. பையனெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நம்ம இதில் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டோம். சும்மா கொஞ்சமாக தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை, கொத்தமல்லி தழை சேர்த்துட்டோம், தேங்காய் சேர்த்துட்டோம். அழகான ஆரோக்கியமான ஒரு கோஸ் பொரியல் செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச கோஸ் பொரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கப்பா. நான் அதிகமாக இதில் கேரட் சேர்க்கல, ஒரே ஒரு கேரட் தான் சேர்த்துக்கிறேன். பீன்ஸு ஒரு 10-15 பீன்ஸாக சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் அழகுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட்டும் இந்த பீன்ஸும் இதில் பார்க்கக்குள்ளே கொஞ்சம் அழகாக இருக்க பாருங்கள், ஆரஞ்சு கலர், பச்சை கலர். அதுக்காக ஒரு 15 பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு கேரட்டு நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது ஆக்சுவலாக கோசு பொரியல். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த கோசு பொரியல் எப்படின்னு சொல்லுங்கப்பா. பை, தேங்க்யூ.